நிச்சயமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணவாளா குறிச்சி பகுதியில் இருக்கும் இந்திய அரிய வகை மணல் ஆலை நிறுவனம் என்பது ஏற்கனவே மணவாளா குறிச்சி, சின்ன விளை, பெரிய விளை போன்ற பகுதிகளில் தாது மணல் என்பது அள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மேலும் கிள்ளியூர், அதே போன்று குளச்சல் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட 1144 ஹெக்டேர் நிலப்பரப்பில் தாது மணல் எடுக்க ஒரு முயற்சி என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்த தாது மணல் அள்ளப்பட்டால் ஏற்கனவே புற்றுநோய் அதிகரித்து வரும் நிலையில் மேலும் புற்றுநோய் என்பது அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போன்று சுற்றுச்சூழல் மாசு ஏற்படும் எனவும் இந்த மாவட்டத்தில் இருக்கும் பல்வேறு தரப்பு மக்கள் தற்பொழுது கடும் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். ஏற்கனவே அவர்கள் வரும் 1ஆம் தேதி தக்கலை பத்மநாபம் காவல்துறை அலுவலகத்தில் வைத்து கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறுவதாக இருந்த நிலையில் தற்பொழுது அந்த கூட்டம் என்பது தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கும் நிலையில் உடனே மணவாளா குறிச்சி அரிய வகை மணல் ஆலை உடனே மூட வேண்டும். அதே போன்று மத்திய மாநில அரசுகள் இந்த திட்டத்தை உடனே கைவிட வேண்டும் என கேட்டு தொடர் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் தற்பொழுது இந்த போராட்டத்தின் வீரியம் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய தினம் ராமன்துறை கடலோர பகுதியில் இருக்கும் புனித பாத்திரம்மாள் ஆலய பங்கு மக்கள் சார்பாக மனித சங்கிலி போராட்டம் என்பது நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் சுமார் 2000க்கு மேற்பட்டோருக்கு அந்த தாது மணல் எடுக்கும் போது ஏற்படும் அந்த பிரச்சனைகள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் என்பது மேற்கொள்ளப்பட்டன. அதனைத் தொடர்ந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் கடலோர பகுதியில் மனித சங்கிலி போராட்டம் என்பது நடைபெற்றன. இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையிலும் இந்த மணல் ஆலைக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய அந்த பதாகைகளை கையில் ஏந்தி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான கண்டன கோஷங்கள் என்பது எழுப்பியவாறு மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ச்சியாக இந்த திட்டத்தை உடனே மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும், இல்லாத பட்சத்தில் மேலும் பல கட்ட போராட்டங்கள் நடத்த போவதாகவும் தெரிவித்திருக்கின்றன. தொடர்ச்சியாக கடலோர பகுதிகளில் மட்டுமின்றி வெளி பகுதிகளிலும் இந்த போராட்டம் தீவிரமடைந்து வருகின்றன.